இலவசமாக இந்த வீட்டில் தங்கலாம். திராட்சை இருக்குது, இங்கே தோடை இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் நல்ல மண்டி யோசிக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச 30-35க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இதுக்குள்ளே நிற்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த பழைய காலங்களில் கவுப்பி விதைக்கப்பட்டிருக்குது பாருங்கோ. ஓ வணக்கம் வணக்கம். கதைப்பேன் நான் கோழியில் இந்த இடத்துல இருந்து சாப்பிடலாம், வெளியில் இருக்கிற காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். நிறைய வாழை நடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாழை... வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற வன்னேரிக்குளம் என்ற ஊரில். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி வன்னேரிக்குளம் பிரதான வீதி. இதில் இருக்கிற ஒரு மாடி வீட்டை நேற்றைய நாளில் உங்களுக்கு சுற்றி காட்டினான். இன்றைய இந்த காணொளியில் இந்த மாடி வீடு அமைந்திருக்கிற காணிக்குள்ளே இருக்கிற தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறேன். தோட்டம் மட்டும் மரம் செடி கொடிகள் என்று நிறைய நிற்குது. எனவே அந்த சூழல் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே ஒரு குட்டி வீடும் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வந்து தங்கி இருந்து அந்த காணியை பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், அவர்களுக்கு அடிப்படையில் ஒரு சம்பளம் கொடுக்கப்படும். அதைவிட அவர்கள் இன்னும் நிறைய பலன் அடையலாம். அதை நிறைவில் சொல்கிறேன். எனவே வேலை வாய்ப்பு தேவை என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். காணொலியை முழுமையாக பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். உள்ளுக்கு போகலாம். இந்த இடமெல்லாம் நேற்றைய காணொலியில் காட்டினான். வாங்கோ, பிரதான நுழைவாயில சுரந்து உள்ளுக்கு வந்தால் இதுதான் இந்த காணியினுடைய சூழல். இந்த இடத்துல பாருங்கோ, ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த பகுதியில் இருக்கிறது வீட்டுச்சூழல். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிட்டேன், நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும். சரியா, இந்த இடத்துல ஏதோ காதுக்குள்ளே சத்தம் கேட்குதுன்னு சொன்னா இல்லை, அது இதுதான் சத்தம் கேட்டுருக்குது. என்ன? ஓ சரி. இதில் பாருங்கோ, தண்ணியோட ஒரு அம்மா நிற்கிறா. மின்சாரம் இல்லை, கரண்ட் இல்லைன்றதால இதை உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது. இதை அப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏதோ ஒரு படத்தில் கடிதம் எழுதி எறிஞ்சு விளையாடுவேன். சந்திரம் என்ன படம் அது? அப்படியான படத்தில் இப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டு சூழல் தான் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது அந்த படம். இப்படியான இடங்கள்ல இருந்து தான் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருந்தது. சரி, அதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரி, அடுத்த கட்டமாக இந்த பக்கம் போவோம் வாங்கோ. இந்த பக்கம் வந்தால் தம்பி, இது என்ன? இது கோழிக்கூடா? மாட்டுக்கொட்டில். சரி சரி. இதில் இருக்கிறதையும் பார்த்து கொண்டு போவோம். நான் பிறகு வந்து காட்டுவோம்னு யோசிச்சேன். நான் போகும்போதே காட்டி கொண்டு போனேன் எல்லாம் தானே. வாங்கோ, இது மாட்டுக்கொட்டில். சரியா, இதுக்குள்ளே மாடு கட்டுறது. எத்தனை மாடு நிற்குது? ரெண்டு மாடு நிற்குது. சரியா, இது மாடு கட்டுறதுக்குரிய ஒரு கொட்டில். எதிர்காலத்தில் 2, 3 ஆகி 3, 4 ஆகி 4 கூட ஆகலாம். சரியா, அதுக்காகவே ஒரு கொட்டில் போடப்பட்டிருக்குது. நல்லது உண்மையாக. சரியான ஒரு பாதுகாப்பு தேவைதான மாடுக்கும். மாடு போய் இந்த நினைஞ்சு கொண்டு நிற்கிறது. வாங்கோ. ஆனால் நல்லா இருக்குது இந்த காணிச்சூழல். நல்ல சோலையாக மரம் செடிகளோட கொடிகளோட இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. சரி, இதுக்கு அங்கால வேறு யார்ட்டையோ காணியா? அது யார் இருக்கிறது? அது யார்? முறை விடாது. அதான் வேறு யாரோ இருக்கணுமென்னா அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, இல்லை இதுக்குள்ளே போகிறீங்களா? இதுக்குள்ளே போகிறீங்களா? இது யார் பராமரிக்கிறது? அப்போ இதுவும் அவே தான் செய்யணுமா? வாரவே தான் செய்யணுமா? அப்படின்னா திறக்கலாமா இது? ஓ, இதில் நிறைய திறப்பு இருக்குது. நான் எதாச்சியாக கண்டுபிடிச்சி பார்ப்பேன். இதாக தான் இருக்க மாட்டேன் நம்புறேன். தம்பி யோசிக்கிறான்டே, உனக்கு நான் எடுத்து தந்தேன்னா படம் போடாமல் ரக்கண்டு திறந்து போட்டு போடாண்டு. சரியா, சரி, அப்படியே வாங்கோ. இதில் இருக்கிற வீடு வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு தோட்டம். இதில் கவுப்பி விதைக்கப்பட்டிருக்கு. கவுப்பி தான் என்ன தம்பி? கவுப்பி விதைக்கப்பட்டிருக்குது பாருங்கோ. மாறவர்கள் இந்த தோட்டத்தையும் பராமரித்து கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதில் பாருங்க, சமூகம் எல்லாம் நடப்பட்டிருக்குது. இது இந்த வீட்டுக்கு வாரதுக்கு பாதையா? அதால் வாரது என்ன? அப்படியே வந்து இதால் வரலாம். சரி, இதில் சோளம் நடப்பட்டிருக்குது. இதுவும் ஏதான் நட்டுருக்கணுமா? சரி, இதில் இந்த இடத்த காட்டியாச்சு. அங்கேயும் ஒரு மெதுவாக சுற்றி மெதுவாக காட்டி விடு. ஒரு கவுப்பி தோட்டம் இது. சரி, அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ.
நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. இதுக்குள்ளே மாமரங்களும் நடப்பட்டிருக்குது. இதில் மாமரம் நிற்குது பாருங்கோ. இப்படி வாங்க. இதில் ஒரு வீடு இருக்குது. இது வாகன தரிப்பிடம். வீட்டோடு சேர்ந்த ஒரு வாகன தரிப்பிடம். அதில் இருக்கிற அந்த பெரிய வீட்டோட வாகன தரிப்பிடம் இல்லை, அதுக்கான வாகன தரிப்பிடம் இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்கோ. சரியா, வாங்கோ. அப்படியே வந்தால் இப்படியே நேருக்கு போகலாம். வாழை மரங்கள் நிறைய இருக்குது. அங்கே போவோம். அதுக்கு முதல் இங்கே வாங்கோ. இது கோழிக்கூடு. போகலாமா அவளுக்கு கொஞ்சம் தூரம்? தம்பி, எத்தனை கோழி நிற்குது? கோழிக்கூடெல்லாம் நல்ல வடிவாக அடைச்சிருக்கு. பாதுகாப்போட கோழியெல்லாம் பாதுகாப்பாக நிற்கலாம். கண்காணிப்பு கேமரா போட்டிருக்கா? இது யார் தலைவர்? கோழிக்கு கோழிகளுக்கு தலைவர்ன்ற ஒரு ஆள் இருக்குன்னு தானே தம்பி? அப்படி வந்து இல்லையா? போட்டிருக்கா? சரி, உள்ளே இருக்காம் கண்காணிப்பு கேமரா. இதில் இருக்க கோழிக்கூடு. அப்படி எந்த இடத்த பாருங்கோ, ஒரு வீடு இருக்குது. சரியா, வாங்க வீட்டை பாப்போம். இது படுக்கை அறை என்ன? இது ஒரு படுக்கை அறை. கட்டில் இருக்குது. மேலே மின் விசிறி இருக்குது. வக்கையாக இருக்குமா தம்பி இதுக்குள்ளே? மின் விசிறியை போட்டால் சரி. ஓ, இது ஒரு சமையல் அறை. சரியா, வெளிச்சம். ஓ, மின் தடை என்பதால் இப்படி இருக்குது. சரியா, இது ஒரு அறை, சமையல் அறை. பக்கத்தில் இருக்கிறது ஒரு படுக்கை அறை. குளிக்கிறதுக்கு இடம் இங்கே இருக்குது. சரி சரி, இதில் குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது. சரியா, சரி. இதுதான் இந்த தோட்டத்தில் இருக்கிற வீடு. உங்களுக்கு வடிவா சொன்னான், காட்டினான். இதில் இருக்கிறது படுக்கை அறை, இதில் இருக்கிறது சமையல் அறை. முன்னுக்கு ஒரு சின்ன வரவேற்பு பகுதி மாதிரி. இந்த இடத்துல இருந்து சாப்பிடலாம், வெளியில் இருக்கிற காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். அப்படி அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இதை காட்டியாச்சு. அடுத்த கட்டமாக பாருங்க, நிறைய இந்த நடைபாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, நிறைய கோழிகள். வணக்கம், அப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? வணக்கம். ஓ, வணக்கம் வணக்கம். கதைப்பேன் நான் கோழியோடையில். சரியா, இப்படி அங்கே வரைக்கும் போய் வருவோம். வாங்க. நிறைய வாழை நடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாழை இதுக்கேற்ற வாழையா எனக்கு தெரியலை. இந்த வாழை இந்த பலமான வாழை மாதிரி தெரியலை. எங்களுடைய ஊரில் இருக்கிற வாழையோட ஒப்பிட்டு சொல்கிறேன். சிலது இதில் எந்த அளவுக்கான பயன் இருக்குமென்னு தெரியலை. அடுத்தது இதுக்குள்ளே நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. அந்த பெரிய வீட்டுக்கு பின்னுக்கு அதில் பாருங்கோ, அப்படியே நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. எத்தனைன்னு சொல்ல தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 எனக்கு தெரிஞ்ச 30 35க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இதுக்குள்ளே நிற்குது. தென்னை மரத்தில் நல்ல தேங்காய்களும் இருக்குது. சில தென்னைகளில் காய் குறைவாக இருக்குது. சில தென்னை மரங்களில் நல்ல காயோடு இருக்குது. வாழை இருக்குது. இதுக்குள்ளே எல்லாம் தென்னை மரங்கள் தான். இது நீர் சுத்திகரிப்பு இயந்திரமா? அப்படி தானே தம்பி? இது தண்ணி சுத்திகரிக்கிற இடமா? அப்போ சுத்திகரித்து வருமா தண்ணி? அப்படி இல்லையா? சரி சரி. சரி. ஓ, சில இருக்கு முள்ளு. தோட்டத்துக்கு பாவிக்கிறதுக்கு. சரி சரி, வாங்கோ. இதுதான் அந்த வீடு அமைந்திருக்கிற காணிக்குள்ளே இருக்கிற குட்டி தோட்டம். சரியா, குட்டி தோட்டம்ன்றதை விட பெரிய நிலப்பரப்பப்பா. அதில் ஒரு 2 பரப்பில் வீடு இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு 2 பரப்பில் அந்த வீடு இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு 3 பரப்புண்டாலும் அன்னளவாக ஒரு 5-6 பரப்பில் தான் இடம் இருக்குது. மற்ற எல்லாம் தென்னை மரமும் கவுப்பி தோட்டமும் இருக்குது. சரி, இந்த இடத்துல தண்ணி வந்துடுது. தண்ணி வெளியில் வந்து கொண்டு இருக்கு. அதையும் பார்ப்போமா? இதெல்லாம் அந்த காலங்களில் காதுக்குள்ளே செய்யுது. பார்த்தியா? என்ன பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த பழைய காலங்களில் எங்கேயாவது பூங்காக்களுக்கு போனால் இப்படியான காட்சிகள் நிறைய வெற்ற பார்க்க முடியும். இதுதான் இந்த வீடு அமைந்திருக்கிற காணிக்குள்ளே இருக்கிற
குட்டி தோட்டம், தென்னை மரங்கள், அது கவுப்பி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சோலையான பகுதியாக தான் தெரியுது. தென்னை மர மேல் சோலை என்றதை தாண்டி கீழே இப்படி இருந்து பார்க்கும்போது பாருங்க நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. திராட்சை நடப்பட்டிருக்குது, ஆனால் பழம் இருக்கான்னு தெரியல. பார்ப்போமா? திராட்சை பழம் காணையிலே அங்கே ஓ அங்கே இருக்கு. சரி. இங்கே இருக்கு திராட்சை. பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி தோட்டம் மாதிரி தான். திராட்சை இருக்குது, இங்கே தோடை இருக்குது, நிறைய பூங்கன்றுகள் இருக்குது, மாமரம் நிற்குது, ஜம்பு மரம் நிற்குது, அதே மாதிரி தென்னை மரம் நிற்குது, கமுகு நிற்குது, வாழை நிற்குது. 2 ஏக்கர் காணி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த பக்கம் கவுப்பி தோட்டம், இந்த பக்கமாக நிறைய மரம் செடி கொடிகள் இருக்குது, மாமரம் இருக்குது, கமுகு இருக்குது, வாழை இருக்குது, அதை விட நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றாக சுட்டி காட்ட முடியும், ஆனால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதனால் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் பல பேர் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் நல்லமண்டி யோசிக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். இங்கே நீங்கள் இலவசமாக இந்த வீட்டில் தங்கலாம். ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். பிள்ளையினுடைய படிப்பையும் பார்த்து இங்கே ஒரு வேலையும் கிடைச்சா நல்ல மண்டி யோசிச்சா அதுக்கான வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தரார்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த காணி இருக்குல்ல, இதில் இருந்து இந்த பக்கம் போனால் ஐயனார்புரம் அரசன் தமிழ் கலவன் பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் 1ஆம் ஆண்டில் இருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் கல்வி கற்கலாம். அதை விட இதிலேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போனால் சோலை பன்னேரி குளம் என்ற இடம் இருக்குது. அந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் உயர்தரம் படிக்கலாம். அதை விட வைத்தியசாலை இதிலேருந்து பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அடிப்படையில் என்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளிநொச்சி நகரப்பகுதிக்கு போகிறீங்கன்னா இதில் போகிற பேருந்தில் ஏறி கிளிநொச்சி நகரப்பகுதிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா வாய்ப்பும் இலகுவாகவே இருக்குது. நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் திரையில் தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு கதையுங்கோ. அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சம்பளம் தரப்படும், தங்குமிடம் இலவசம். ஆனால் நீங்கள் உங்களுடைய உணவு செலவை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். ஆனாலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், அந்த பகுதியில் காட்டும்போது ஒரு கவுப்பி தோட்டம் காட்டியிருந்தேன். இதில் சில நிலப்பரப்புகள் சும்மா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சா அதில் ஒரு பகுதியை நீங்கள் அவர்களோட கதைச்சிட்டு எனக்கு அதில் ஒரு 2 பரப்போ அல்லது 3 பரப்பு தாங்கோண்டு கேட்டு அவர்கள் அந்த காணியை தாரதுக்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அந்த பகுதியில் உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய உழைப்பை போட்டு ஒரு பயிரை செய்து அதால் வார வருமானத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 5 பரப்பில் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கொண்டா அதால் வார வருமானம் உங்களுக்கு தான். எனவே அது உங்களுடைய முயற்சி. அடிப்படை சம்பளம்ன்றது நீங்கள் இந்த மாதிரி பூங்கண்டுகள் இருக்குது, மரம் செடி கொடிகள் இருக்குது, அதை சரியாக கவனிக்கணும், தண்ணீர் அடிக்கணும், அதை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கணும். அதை விட கோழி இருக்குது, கோழியை பராமரிக்கணும். அதை விட 2 3 ஆடுகள் இருக்குன்னு சொன்னது அதையும் நீங்கள் பராமரிக்கணும். 2 மாடு நிற்குது, அதில் இருக்கிற பாலை கறந்து பண்ணைக்கு கொடுக்கணும். அதை விட அதில் வர பயனை நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை நீங்கள் விற்பனை செய்கிறதுக்காக இல்லை. இப்போ நீங்கள் சமையலுக்கு தேவைன்னு சொன்னால் தேங்காய் தேவைன்னா நீங்கள் கடையில் போய் வேண்ட வேண்டிய தேவை இல்லையா? உங்களுடைய சமையலுக்காக நீங்கள் இந்த தேங்காயை இலவசமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். மாடு பால் கறக்கும் போது அந்த பாலை எடுத்து இலவசமாக நீங்கள் குடிக்கலாம். அதாவது உங்களுடைய உணவு தேவைக்காக மட்டும் அவர்கள் இலவசமாக தாரார்கள். அடுத்தது கோழி இருக்குது, கோழி முட்டையை நீங்கள் இலவசமாக எடுத்து அவிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் அவர்கள் தாரார்கள். அதை விட இன்னொரு சிறப்பான தகவல் ஒன்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் 2 பேர் கணவன் மனைவி, அதை விட பிள்ளையோட வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கான படிப்பு செலவுன்றது இருக்கும் தானே. அப்போ அவர்கள் அந்த படிப்புக்கு செலவுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தாரதுக்கும் தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். யார் யார் இதை பயன்படும் என்று யோசிக்கிறீங்களோ பயனுள்ளதாக அமைத்து கொள்ளுங்க. ஆனால் நிறைய பேர் செய்கிறது ஒரு மாதம் நின்றுட்டு எனக்கு இது சரி வராண்டு போட்டு போகிறது ஒன்றை தொடர்ந்து செய்யும் போது அவர்கள் எதிர்காலத்தில் இப்போ உங்களுக்கு தார சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கூட தாரதுக்கான ஒரு மனநிலைக்கு வருவார்கள். என்னென்னா இந்த காணி இப்போ எப்படி இருக்கோ அதை இன்னும் சிறப்பாக மாற்றி கொடுக்கறதுலே தான் உங்களுடைய வெற்றியும் இருக்குது, அவர்களுக்கான பயனும் இருக்குது. அவர்கள் பயனடையும் போது அவர்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரதுக்கு தயாராக இருப்பார்கள். இந்த வீடெல்லாம் கொஞ்சம் சரியான பாதுகாப்பு இல்லாத ஏற்கனவே இருந்தவர்கள் என்ன நிலையில் வச்சுருந்தார்களோ தெரியாது. கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டிய, சுத்தமாக வச்சுருக்க வேண்டிய, பாதுகாப்பெல்லாம் சரியாக இருக்குது, கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன எல்லாம் அசுத்தமாக இருக்கோ. என்னென்னா இந்த வீட்டுக்காரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே ஒரு பொறுப்பாக அவங்கள்ட்ட தாரார்கள்டா நீங்கள் தங்க போகிற வீட்டை சுத்தம் செய்து அந்த வீட்டில் தங்கி இருந்து உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம்ன்றதை சொல்லியிருக்கிறார்கள். நீண்ட காலத்துக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த காணொலியை பார்த்த நீங்கள்
இந்த காணொளி உங்களுக்கு பயன்படவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவுகளோ யாராவது ஒருவர் வேலை தேடிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு அனுப்பி வையுங்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அடிப்படை சம்பளம், அதை விட உங்களுடைய உணவு தேவைக்கு தேவையான தேங்காய், முட்டை, பால் எடுக்க சொல்லி இருக்கிறார்கள். அதை விட பக்கத்தில் இருக்கிற அந்த காணியில் நீங்கள் பயிர் செய்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்திக் கொள்ளலாம். அதில் வர வருமானத்தை எதுவுமே அவர்கள் கேட்க போகிறதில்லை. நீங்களே செலவு செய்து நீங்களே அதில் பயனடைந்து கொள்ளலாம். இன்னொரு சிறப்பான வாய்ப்பு ஒன்று வழங்குகிறார்கள். கணவன், மனைவி, பிள்ளை என்று 3 பேர் இங்கே வேலைக்கு வாரீங்களா, 3 பேரும் இங்கே வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. பிள்ளை படிப்பு வேலையை பார்க்கும், மனைவி இந்த காணி வேலையை பார்க்கலாம். தேவைப்படும் போது கணவனும் சேர்ந்து வேலை செய்யலாம். அதை விட கணவன் வெளியில் வேலைக்கு போய் வரணுமெண்டா போய் வரலாம். அதுக்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டிருக்குது. தேவையானவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீட்டுக்குள்ளே கொள்வதற்காகத்தான் இந்த 2வது வேலை கொண்டு வந்திருக்கிறோம். நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும். 1வது வேல் திருவையாறில் கொடுத்திருந்தாங்க. அப்படியே வெண்ணேரி குளத்துக்கு வந்த நாங்கள் இவர்களுடைய வீட்டை கொழுவ போகிறார்கள். போகும்போது கொடுத்துட்டு போக போகிறோம். சரியா? இந்த காணொளி உங்களில் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.